வணக்கம். அமுதம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கொண்ட கடலை 3/4 கப் எடுத்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க. மசாலா வத்தல் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்குறேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம இப்போ இந்த வெங்காயத்தையும் இந்த பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வதக்கிக்கலாங்க. அதை பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இது ஆறின உடனே மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கடலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை
அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம இப்போ தாளிச்சுக்கலாங்க. இப்போ இந்த கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை அதில் சேர்த்துடலாம். இப்போ சுவையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.